அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பெண்ணாக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணியாக, இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். இந்திய தேசம் விவசாயம், தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்யப்பட வேண்டும். முழுமையாக விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும். அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் கட்டாய சட்டமாக இயற்றப்படும். பருவகால காய்கறிகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அனைத்து காலத்திலும் அனைத்து காய்கறிகளை பயிரிடுவதற்கான அங்கீகாரம், முழுமையாக பயிற்சி மற்றும் பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய வேளாண்மை மாணவர்களுடைய கூட்டமைப்பு ஆக விவசாய மக்களிடத்தில் ஒரு பங்களிப்பாக இந்த பயிற்சி வகுப்புகள் நேரடியாக விவசாய மக்களையே தேடி போய் இதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்படும். இதனால் இன்றைய இந்த கால சூழல் காரணமாக விலை நிர்ணயம் மிகப்பெரிய ஏற்றமடைந்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே குறைக்கும் ஒரு முயற்சியாக இத்திட்டம் அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் இந்த வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கை பதுக்கி எண்ணற்ற இன்றைக்கு இடைத்தரகர்கள், தனிநபர் ஆதிக்கம் போன்ற அனைத்துமே முறையடிக்கும் சட்டமாக பருவகால காய்கறிகள் பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு அனைத்து காலங்களிலும் பயிரிடுவதற்கான பயிற்சி வகுப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.